அனைவருக்கும் வணக்கம். ஆஃப்ரிக்கன் சஃபாரி ஒரு நாள் போனா என்ன அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம், நாங்க என்ன அனிமல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடியோ சவுத் ஆஃப்ரிக்கால இருக்கிற பிலானஸ்பர்க் நேச்சர் ரிசர்வ்ல எடுத்தது. பொதுவா சஃபாரி அவங்க வெஹிக்கிள் வச்சு நம்ம கூட்டிட்டு போவாங்க. நம்ம அதுக்கு தனியா பே பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளோட கார்ல நம்மளே டிரைவ் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ 2லயுமே நெறைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ மெயினா நான் அதில என்ன டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சஃபாரி வெஹிக்கிள்ல போனோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அனிமல் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளா நம்ம பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு அனிமல நம்ம பார்த்துட்டோம். கூட கொஞ்சம் நேரம் அது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த அனிமல பார்க்கணும். அது என்னலாம் பண்ணுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா அவங்க கூட்டிட்டு போற வண்டியில நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு சர்டைன் ரூட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரூட்ல எவ்வளோ மேக்ஸிமம் அனிமல்ஸ் கவர் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு அனிமலுக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். ஏதாவது ரொம்ப பார்க்க முடியாத அனிமல்ஸ், ஏதாவது ப்ரெடேட்டார்ஸ், அதாவது சிங்கம், சிறுத்தை அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் கூட ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. இதே நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் போனோம் அப்படின்னா சின்ன சின்ன மான்லேருந்து சின்ன சின்ன பாம்பு இல்லைன்னா ஏதாவது பேர்ட்ஸு, ஸோ நமக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ நம்ம நம்மளோட ஓன் டைமிங் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அவங்களோட வண்டியில் போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். சின்ன விஷயத்துலேருந்து பெரிய நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உண்மையிலே நம்மளுக்கு ஒரு அனிமல் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அவங்க கூட்டிகிட்டு போகிற வண்டியில் போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செல்ஃப் டிரைவ் பண்ணி போனது தான். அப்படியே ஏதோ ஒரு பாறை அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்குல்ல. பார்த்தீங்க அப்படின்னா நீர் யானை கிட்டத்தட்ட 1100லேருந்து 1400 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கான். நம்ம கார் கூட அவ்வளோ வெயிட் இருக்குமான்னு தெரியல. இவ்வளோ வெயிட்லேயே அது ஃபாஸ்ட்டாக 30 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஓடி வருமா. ஸோ இந்த பேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய பார்க்கலாம். நார்மலாக எல்லா இடத்துலையும் இந்த பேர்டு பார்க்கலாம். இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோ அவே பேர்டு. அது கத்துறது பார்த்தீங்கன்னா குவே அப்படின்னு கத்தும். ஸோ அதனால அந்த பேர் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக வைல்டு பீஸ்ட் பார்த்தோம். மோஸ்ட்லி வைல்டு பீஸ்ட் கூட்டமாக இருக்கும். இது ஆனால் சிங்கிளாக தான் இருந்தது. ஸோ இந்த பிலானஸ்பர்க் அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு பெரிய ஒரு ரிவர் இருக்கும். அதை சுற்றி எப்பயுமே நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு ஏதாவது ரொம்ப வெயிலாக இருக்குது, இல்லை மழை பெய்யுது, எங்கேயாச்சும் நிற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அங்கே பிலானஸ்பர்க்லேருந்து இந்த ஒரு இதுதான் பெரியது சென்ட்ரலில் இருக்கும், பெருசாக இருக்கும். இங்கே ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் நம்ம நின்னோம் அப்படின்னா எல்லா அனிமல்ஸு, ஏதாவது ஒரு அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸும் இல்லை, ஏதாவது ஒரு அனிமல்ஸு, ஏதாவது பேர்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்துடலாம். பொதுவாக அந்த மாதிரி சஃபாரி போகிறவங்க பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்துடணும் அப்படின்ட்டு தான் போவாங்க. பட் நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக போனோம் அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷலாகும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ நம்ம தனியாக போனோம்னா அது என்ன, அது பேர் என்ன, அது என்ன பண்ணும், எங்கே இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. பட் அவங்களோட சஃபாரி வண்டியில் போனோம் அப்படின்னா எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமக்கு சொல்லிடுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிட்றதுக்காக அங்கே அந்த பிலானஸ்பர்க் நேச்சர் ரிசர்வ்க்குள்ளேயே ஒரு சென்ட்ரல்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. ரெஸ்டாரண்ட் இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த சைடில் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனிமல் எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த டைம் நாங்கள் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அனிமல்ஸும் இல்லை. அதுக்கு பதிலாக நிறைய பேர்ட்ஸ்
கூட்டம் கூட்டமாக இருந்து கத்திகிட்டே இருந்தது. பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸில் இருக்கிற ஒரு அனிமல் தான் வந்து இந்த ரைனோ. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியோட நிற்கிது. ஸோ ரைனோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண் வந்து அவ்வளோவா தெரியாது. ஆனால் வந்து நல்லா ஸ்மெல் பண்ணுமா, அதே மாதிரி காது வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்குமா. ஸோ நாங்கள் வண்டி வந்து சத்தம் கேட்ட உடனே அது அப்படியே அது குட்டியை கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே போயிடுச்சு. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு கழுகு வந்து பார்த்தாச்சு. ஆஃப்ரிக்கன் ஈகிள், ஃபிஷ் ஈகிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைனோ வந்து ஏன் அதிக அளவில் கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கொம்பில் வந்து கெரட்டின்னு ஒரு இது இருக்குமா, அது வந்து மெடிசின்ஸ்க்கு நல்லது அப்படின்னு நம்புறனால வந்து நிறைய பேர் வந்து கொள்கிறாங்க. அதனால இங்கே வந்து நிறைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கொம்பு இருக்கிறனால தானே அதை கொள்றீங்க அப்படின்ட்டு அந்த கொம்பு ரைனோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொம்பு இருக்காது. மோஸ்ட்லி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் நிறைய இடத்துல வந்து அதை வந்து கொம்பு இல்லாமல் தான் வச்சுருப்பாங்க. இந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த கொம்பு இருக்காது. பட் ரைனோக்கு அழகே அந்த கொம்பு தான். அழகு ஆபத்தானது அப்படின்ற மாதிரி அது வந்து உயிரோடு இருக்கணும், அதை சேவ் பண்ணணும், ஏன்னா ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்க நிறைய வாலண்டியர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக பல்காக 1000 1100 கிலோ இருந்தாலும் இதுவுமே பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஓடக்கூடியது. இது வந்து குட்டியோடு இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அழகான ஒரு க்யூட்டான ஒரு பேர்டு வந்து பார்த்தாச்சு. ஸோ பிலானஸ்பர்க் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே இந்த பேர்டு அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு உள்ள போய் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துடலாம். அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் ஃப்ளையிங் பேர்டு இன் ஆஃப்ரிக்கா. ஸோ 20 கிலோ வரைக்கும் இருக்குது. 20 கிலோ இருந்தாலும் அது வந்து பறக்குது. பட் ஏதாவது ஒரு அதை ஏதாவது அஃபெக்ட் பண்ண வர மாதிரி இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு த்ரெட்டன் வருது அப்படின்னா டக்குன்னு வந்து நடந்து லவ்வோட தான் செய்யுமா. ஸோ இது ஒரு மானிட்டர் லிசார்டுன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷியோர். இதுவுமே இங்கே பிலானஸ்பர்க்கில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு அனிமலை ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 கிலோமீட்டர் அந்த இதில் தான் இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் தான் வந்து நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் நம்ம எல்லா மேக்ஸிமம் வந்து அனிமல்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கலகாடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது வந்து ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் சரௌண்டிங்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து எல்லா அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சி போக முடியாது. பட் இங்கே வந்து ஓரளவுக்கு ஓகே, ஒன்றுமே பார்க்கல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாமல் நம்ம வந்து திரும்பி வரலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீனு. ஒரு பெரிய ஜிராஃப் நிற்கிது. சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் தூரமாக வரும்போது 2 குட்டி ஜிராஃப் போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் வந்து பார்த்தா அப்படின்னு தான் தெரிஞ்சுது 2 இதுவுமே வந்து உட்காந்துருக்கு. ஸோ ஜிராஃபி வந்து உட்காந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரேர். மோஸ்ட்லி அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நின்றுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஜிராஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து அந்த குட்டீஸ் வந்து சாப்பாடுக்காக கியாங் 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 கியான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. இங்கே என் பசங்களும் பின்னாடி கத்திக்கிட்டே இருந்தனால வந்து
என்னால் அது வாய்ஸ் போட முடியல. ஸோ இதுவுமே ஆஃப்ரிக்காவில் காமனாக எல்லா ரிசர்வ்லையும் பார்க்கக்கூடிய ஒரு இது. இந்த டைம் நாங்கள் போனதில் என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா, பிலானஸ்பர்க் போனோம் அப்படின்னாலே எப்போவுமே வந்து யானை வந்து எக்கு தப்பாக வந்து பார்த்துடலாம். அட்லீஸ்ட் 2-3 யானையாவது வந்து நம்மளுக்கு பார்த்துடலாம். இந்த டைம் கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தோம். ஒரு யானை கூட நாங்கள் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ஜீப்ராவும் நிறையா இருக்கும். இந்த டைம் போனப்போ ஜீப்ராவும் ஒரு ஜீப்ரா கூட பார்க்க முடியல. ஸோ இதுதான் வந்து சஃபாரி. நம்ம வந்து இதெல்லாம் எல்லாமே பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சி போனோம் அப்படின்னா வந்து எதுவுமே பார்க்காம வருவோம். ஓகே, சும்மா கேஷுவலாக போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ரொம்பலாம் திங்க் பண்ணாமல் போனோம் அப்படின்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஏதாவது பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே நம்ம ஆஃப்ரிக்கன் சஃபாரி சவுத் ஆஃப்ரிக்காவில் சரி எங்கே போனாலுமே இதுதான் வந்து அப்ளிகபிள் ஆகும். நான் இது பார்த்துடணும் அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக போகணும். இப்போ நான் இந்த இடத்துல சிங்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அதை பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் சிங்கம் வருதோ வரலையோ நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லக் இருந்துச்சுன்னா வரும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து ஆஃப்ரிக்கன் சஃபாரியோட பியூட்டி. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற அனிமல்ஸ் ரோம் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அதனால எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன் அப்படின்ட்டு போகவே முடியாது. ஸோ இந்த சிங்கத்தை பார்க்குறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் 1 ஹவர் வெயிட் பண்ணோம். 1 ஹவர் வெயிட் பண்ணி எவ்வளோ தூரத்தில் தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த 2 க்யூட்டான ஜிராஃப் உட்காந்துருக்கு பாருங்கள். இந்த ஜிராஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எந்திக்கும் போது கண்டிப்பாக அதை எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அட போப்பா, அது எந்திக்கிற மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி எல்லாம் வச்ச உடனே டக்குன்னு எந்திரிச்சு நடந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஜங்கிள் ட்ரீம் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.